மாமனாரே, ஓ மாமனாரே, ஓ மாமனாரே, எங்க இருக்கீங்க? வாங்க சார். பாருங்க, நாங்க வந்துட்டோம். என்னாச்சு? நீ எதுக்கா நனைஞ்ச துணியை போட்டு? சார், நாங்க ஊரை சுத்திட்டு இருக்கும் போது சாரி, தண்ணியில கொஞ்சம் நனைஞ்சிட்டோம் சார். நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆக தேவையில்ல. பிரியந்தி இனிமே நைட்ல எங்கேயும் போக மாட்டா, ட்ரிங்க்ஸும் சாப்பிட மாட்டா, சரிதானே சார்? வி லிவ் டுகெதர். சாரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டோம், அவ்வளவுதான். அவ்வளவுதானே பிரியந்தி? ஷட் அப். ஹே அப்பா, இந்த போலீஸ் ஆபீசர் பாருக்கு வந்து என்னை எல்லாரும் முன்னாடியும் இன்சல்ட் பண்ணிட்டான் தெரியுமா? என் மேல அப்படியே சரக்கு எடுத்து ஊத்திட்டான். அப்புறம் என்ன அங்கிருந்து வீட்டுக்கு அப்படியே இழுத்துட்டு வந்துட்டான். என்ன அசிங்கப்படுத்திட்டான். இப்பவும் நீங்க அமைதியா நின்னுட்டு இருக்கீங்க. நான் இன்சல்ட் பண்ணல சார். போதையோட விளைவு என்னன்னு எனக்கு நல்லா தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அது பிரியந்திக்கு மட்டும்தான் தெரியல. சொல்லு செல்லம். நான் என்னமோ நீ பெரிய பவர்ஃபுல் ஆளுன்னு நினைச்சேன். கண்டிப்பா. என்ன இப்ப என்ன ஆச்சுன்னு சொல்லு பேபி. அந்த சப் இன்ஸ்பெக்டர் என் வீட்டுக்கே வந்துட்டான். என்னை எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்திட்டான். சரக்கு எடுத்து ஏன் மேலேயே ஊத்திட்டான். அதுவும் இல்லாம உன்னோட வாராவ நிரந்தரமா க்ளோஸும் பண்ணிட்டான். இப்பவும் நீ எதுவும் பண்ணாம இருக்க. ஜஸ்ட் வெயிட் அண்ட் see. அந்த துப்பு கிட்டவனுக்கு நான் ஒரு பாடத்தை கத்து தரேன். அதுக்கப்புறம் அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் மொத்தமா சேர்ந்து எனக்கு சல்யூட் அடிக்கும். இப்ப நீ பண்ற விஷயத்தால இனிமே அவன் லைஃப்ல உன் வழியிலயும் சரி, ஏன் வழியிலயும் சரி, இனிமே அவன் குறுக்க வர கூட பயப்படணும். ஓகே செல்லம், நீ சொல்லிட்டல, உன்னை சந்தோஷப்படுத்த நான் என்ன செய்யணும்? நாளைக்கு நீ என்ன போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போ. அங்க இருக்கிற எல்லா போலீஸ் ஆபீசர் முன்னாடி அவன் என்ன பண்ணானோ அதை திருப்பி கொடுக்கணும். இந்த மாதிரி ஹீரோயிசத்தை அவனோட லைஃப்ல நினைச்சே பார்க்க கூடாது. ஓகே பேபி, நீ என்ன விரும்புனியோ நான் அதையே பண்றேன். ஹாய் பேபி, எப்படி இருக்க? என்ன சந்திக்க வரும்போது நீ தனியா வரணும். நீ எதுக்கு மச்சனங்களை கூட்டிட்டு வந்திருக்க? இப்ப பாரு, ரோடு ஃபிஷ் மார்க்கெட் மாதிரி பிளாக் ஆயிடுச்சுல. மெயின் மார்க்கெட்டா? இன்னைக்கு உன்னை என்ன பண்றோன்னு பொறுத்திருந்து பாரு. டார்லிங், இந்த குப்பையை நீ மறந்துரு. நீங்க எதுக்குடா நிக்கிறீங்க? வந்த வேலையை பாருங்க. பேபி, உன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு விலங்க மாட்டி மாமியார் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். நீ இங்கே இரு.
அண்ணே, அந்த போலீஸ்காரன் என்ன ரொம்ப அடிச்சிட்டானே. நீ சாதாரண ஒரு போலீஸ் ஆபீசர். நீ இதுவரைக்கும் என்கிட்ட வாங்கின மொத்த பணத்தையும் திருப்பி கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? மாமா, நான் உங்க பணத்தை வாங்கினேன். ஆனா கூடவே நான் உங்களோட இன்ஃபர்மேஷனை கூட வாங்கினேன். இனிமே ஆக்ஷன் ஆரம்பிக்கும். துர்ஜாய், என்ன பத்தி உனக்கு இன்னும் தெரியல. நீ தேவையில்லாம என்கிட்ட வந்து மோதிட்டு இருக்க. நான் அக்பர் சேத். நான் ஒரு டைகர். டைகர் சேட், உங்களுக்கு என்ன பத்தி தெரியாது. துர்ஜாய் புல்லட். புல்லட் டைகர்னு கூட பார்க்காது. எல்லா புல்லட்ஸாலையும் டைகரை கொன்னிட முடியாது. ஆனா டைகர் நினைச்சா புல்லட் அழிச்சிட முடியும். அக்பர் சேத், நான் சேலஞ்ச் பண்றேன். ஒரு மாசம், ஒரே மாசத்துல உன் கதையை நான் முடிச்சு காட்டுறேன் பாரு. நானும் உங்களோட சேலஞ்சை ஏத்துக்கிறேன். ஒரு மாசம் நான் உங்க நெட்வொர்க்கை பூரா காலி பண்ணிடுவேன். ஆல்வேஸ் மைண்ட் இட். டெரரிஸ்டும் போலீஸும் எனக்கும் நண்பர்களாக முடியாது. இதுதான் உண்மை. அம்மா, தண்ணி. சுபு, சுபு. இதோ வர மாமா. நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்க மாமா. அனி, நீங்க எப்படி இருக்கீங்க அனி? நான் நல்லா தான் இருக்கேண்ணா. அனி, நான் இந்த மாசம் பென்ஷன் காசை தம்பிகிட்ட கொடுத்துட்டு போறேன். எனக்கு கிடைச்ச மொத்த பணமும் என் ட்ரீட்மெண்ட்காகவே செலவாயிடுச்சு. இப்போ இந்த பென்ஷனை வச்சுதான் செலவு ஏதோ ஓடிட்டு இருக்கு. கமல் அண்ணா, அக்பர் விஷயம் என்னாச்சு? அனி, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இனி எதுவும் நடக்கல அண்ணி. போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சரி அண்ணி, அப்போ நான் கிளம்புறேன். அப்புறம் பார்க்கலாம். சரிங்கண்ணா. அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோப்பா. சரியா? நான் வரேன் அண்ணி. அஸ்ஸலாமு அலைக்கும். வாலேக்கும் அஸ்லாம். அஸ்ஸலாமு அலைக்கும் மாமா. வலைக்கும் அஸ்லாம்.